கனமழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. காரைக்கால் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் ஒரே கட்டமாக 288 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியது. 4136 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் 9.63 கோடி பேர் வாக்களிக்க தகுதி. ஜார்க்கண்டில் இரண்டாம் கட்டமாக 38 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியது. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருக்குவளையில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவு. தலைஞாயிறு பகுதியில் 7 சென்டிமீட்டரும், வேதாரண்யத்தில் 5 சென்டிமீட்டரும் மழை பதிவு. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடலோர மாவட்டங்களில் 25ஆம் தேதி முதல் மழை பொழிவு அதிகரிக்கும் என தகவல். பிரேசில் பயணத்தை முடித்து கயானா புறப்பட்டார் பிரதமர் மோடி. கயானா அதிபர் முகமது இர்ஃபான் அலியை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது திமுக உயர்நிலை குழு. 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி, விஜய் அரசியல் குறித்து முக்கிய ஆலோசனை. பிரபல இசையமைப்பாளர் AR ரஹ்மான், சாய்ரா பானு தம்பதி விவாகரத்து. 29 ஆண்டுகால திருமண பந்தத்தை முறித்துக் கொள்வதாக சாய்ரா பானு அறிவிப்பு. உடைந்த இதயங்களின் கனத்தில் கடவுளின் சிம்மாசனம் கூட நடுங்கக்கூடும் என விவாகரத்து குறித்து AR ரஹ்மான் கருத்து. பலவீனமான அத்தியாயத்தை கடந்து செல்ல தங்களுக்கு தனியுரிமை கொடுங்கள் என வலியுறுத்தல். கடலூரில் சாலையில் விளம்பர பலகை விழுந்து இருசக்கர வாகன ஓட்டி காயம். விபத்தின் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டதாக 3 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம். வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. மயிலாடுதுறை மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை. RBI பெயரில் சமூக வலைதளங்களில் உலாவரும் டீப் ஃபேக் வீடியோக்கள். பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு விசாரணையை CBIக்கு மாற்ற கோரிய வழக்கு. சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு இன்று காலை முக்கிய தீர்ப்பு. ஜார்க்கண்டில் சரக்கு லாரி மீது புறநகர் மின்சார ரயில் மோதி விபத்து. மின்சார ரயில் தடம் புரண்டதால் பயணிகள் பீதி. மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் மத்திய மாநில அரசுகள் தோல்வி. குடியரசுத் தலைவர் உடனடியாக தலையிட்டு அமைதியை நிலைநாட்ட கார்கே வலியுறுத்தல். குஜராத்தில் புதிய மருத்துவமனை திறந்த போலி மருத்துவர்கள். சூரத்தில் திறக்கப்பட்ட மருத்துவமனையை அதிரடியாக மூடிய காவலர்கள். காசாவில் உள்ள பணைய கைதிகளை கண்டுபிடித்துக் கொடுப்பவர்களுக்கு சன்மானம். ஒவ்வொரு பணைய கைதிகளுக்கு தலா 42 கோடி ரூபாய் வழங்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் அறிவிப்பு. அமெரிக்க ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தும் உக்ரைன். ரஷ்யா அணு ஆயுத தாக்குதல் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் பெரும் பதற்றம். பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூவாவை கொலை செய்ய திட்டம். அதிபரை கொல்ல திட்டமிட்ட ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட 5 பேர் கைது.
போரால் பாதிக்கப்பட்ட காசாவுக்கு நிதி அளிப்பதுடன் உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும். பிரேசில் G20 உச்சி மாநாட்டில் உலக தலைவர்கள் கூட்டாக பிரகடனம்.